ஹலோ நண்பர்களே, என்னடா தரையை போட்டு இப்படி தொடன்னு தொடச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளாக விஷ்லிஸ்டில் இருக்கிற ஒரு ரெசிபியை தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து இன்னைக்கு பன்னு தாங்க பண்ண போகிறோம். பன் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் கூடவே வார்மான வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர் இல்லை, வார்மான வாட்டரு. மைதா 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட்டை போட்டு இதோட நல்லா பிணைய போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகரும் சால்ட் இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சுக்கோங்க. நான் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க்கும் ஆட் பண்ணணும் கூட. நான் வந்து மில்க் ஆட் பண்ணேன், பட் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ மில்க் எல்லாமே சேர்த்து நல்லா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸான டெக்ஸ்சரில் தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு தெரியும். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி பிணையும் போது நல்லா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வரணும். பட் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஈஸ்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப லூஸி ஆயிடுச்சு. பட் ஓரளவுக்கு நான் டெக்ஸ்சர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் திக், ரொம்ப லூஸ் இல்லாமல் திக்காக ஆயிருக்கு இப்போ. ஸோ வந்து இப்போ வந்து பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நல்லா திரும்ப ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்ச பிறகு இந்த கிரீஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ப்ரூஃப் ஆகி நல்லா அந்த பேட்டர் வந்து நல்லா புஷ்னு உப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாமே பண்ணிச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணியே நான் வச்சுட்டேன். நீங்க கிளாத் போட்டு கூட டை பண்ணி வச்சுக்கலாம். ப்ரூஃப் ஆக விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து மாவு புளிச்சு உங்களுக்கு உப்பி நல்லா வந்திருக்கு. ஸோ திரும்ப வந்து இதை நம்ம நீட் பண்ண போறோம். நான் வந்து ஈஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணா ரொம்ப லூஸியாவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக வந்து மைதா ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட், பட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் டெக்ஸ்சரு. அந்த அளவுக்கு இப்போ மாவு வந்து ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் தான் பண்ண போகிறோம். பேக் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு